Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. லஞ்சம் வாங்காதவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலையே செய்ய முடியாதுன்றது தான் சுந்தரேசன் கொடுக்கக்கூடிய பேட்டியோடைய சாராம்சம். இத்தகைய பிரச்சனைகளை வந்தப்போ காவல்துறை அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்குன்னா, லஞ்சம் வாங்க மறுக்கிற அதிகாரிகளை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இங்கே இவர் விஆர்எஸ் கேட்குறாரு, விஆர்எஸும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ அமித்ஷாவால், அண்ணாமலையால், நயினார் நாகேந்திரனால், எடப்பாடி பழனிசாமியால், சீமானால், விஜயால் இவங்களாலலாம் சாதிக்க முடியாதது என்ன? ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும். அது அநேகமாக தமிழக காவல்துறை சீரும் சிறப்புமா. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்பனை நடைபெறுகிறது அப்படிங்கிற இதில் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்குது. பிபிசி ஒரு டீட்டெயில்டு டாக்குமெண்ட்ரியே பண்ணாங்க. எங்கள் வேலூர் பல இஷ்யூஸ் இருக்குது. காவல்துறை இன்வால்மெண்ட்டு, டாக்டர்ஸ் இன்வால்மெண்ட்டு, லோக்கல் பாலிட்டிஷியன்ஸு, இதுக்குன்னு இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் தான். வெறும் போலீஸை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ். இன்ஃபேக்ட் போலீஸை விட டாக்டர்ஸ் ஆர் மோர் இன்வால்வ். நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் போலீஸ் துறையில் என்னதாப்பா நடக்குது அப்படிங்கிற கேள்வி சாதாரண பொதுமக்களுக்கும் எழ தொடங்கியிருக்கு. குறிப்பாக காவல் நிலைய மரணங்கள், இந்த ஆட்சி தொடங்கியதிலிருந்து தற்போது வரை 25 காவல் நிலைய மரணங்கள், அஜித்குமார் வரைக்கும். அதன் பிறகு காவல் நிலையங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கடும் அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய காவலர்கள் பணிச்சுமை காரணமாக நிறைய விஷயங்களை பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுது. சமீபத்தில் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் குறிப்பிட்டு இந்தந்த அதிகாரிகள்னால எனக்கு பயங்கர அழுத்தம், எது சொல்றதுன்னு தெரியுதில்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கர குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். முதல்வர் நேரடியாக அழைத்தால் அவருடைய விசாரணைக்கு நான் போய் நேரில் ஆஜராக தயார் அப்படிங்கிறலாம் குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்? அதான் வெளிப்படையாக சம்பவங்களோட கோர்வையை பார்த்தாலே என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது பெருசாக ஒன்றும் நம்ம இதுக்கு விளக்க உரை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் தெளிவாக 2 அதிகாரிகளை நேம் பண்ணுறாரு, மாற அவர் தான் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேம்போக்காக பார்க்கும்போது அது ஒழுங்கு நடவடிக்கை. ஏன்னா யூனிஃபார்மில் இருக்கவங்க மீடியா கிட்ட பேசக்கூடாது, புகார் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் அப்படி மட்டுமா அந்த பிரச்சனையை பார்க்குறது? ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்க அதிகாரி தனக்கு எவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்குன்னா வெடித்து சதுரி இருக்கும். அது லஞ்சம் வாங்காதவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலையே செய்ய முடியாதுன்றது தான் சுந்தரேசன் கொடுக்கக்கூடிய பேட்டியோடைய சாராம்சம் இல்லையா? அவ்வளோதான், பச்சையாக சொல்லணும். அதாவது இதற்கு முன்பும் இத்தகைய பிரச்சனைகளை வந்தப்போ காவல்துறை அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்குன்னா, லஞ்சம் வாங்க மறுக்கிற அதிகாரிகளை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இங்கே இவர் விஆர்எஸ் கேட்குறாரு, விஆர்எஸும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது லஞ்சம் வாங்க மாட்டேன்ற அதிகாரியை கடந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்க, சரி தொலைஞ்சு போன்னு வேறு இடத்துக்கு மாட்டிடுவாங்க. அவர் தான் என்ன சார், டாக் ஸ்குவாடு கூட என்ன மாற்றுன்றார். இந்த நாயை பராமரிக்க பிரிவு இருக்குல்ல, அங்கே கூட என்ன மாற்று, நான் வேலை செய்கிறேன்றார். இல்லை நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருந்து நீ லஞ்சம் வாங்கணுன்றாங்க. இது புதுசாக வந்திருக்க போக்கு. அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் அவரை பழி வாங்கியிருக்காங்க. அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கிறார். இது எங்கே போய் முடியும்னு தெரியல நமக்கு. இது ஏன்னா மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி தமிழக காவல்துறை போய் கொண்டிருக்கிறதுன்றது தான் நமக்கு தெரியுது. எதிர்கட்சிகளால் சாதிக்க முடியாததை தமிழக காவல்துறை சாதித்து ஸ்டாலினுக்கு தேர்தல் பரிசை கொடுத்து விடும் என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ அமித்ஷாவால், அண்ணாமலையால், நயினார் நாகேந்திரனால், எடப்பாடி பழனிசாமியால், சீமானால், விஜயால் இவங்களாலலாம், அன்புமணி ராமதாஸால் இவங்களாலலாம் சாதிக்க முடியாதது என்ன? ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும். அது இவங்களாலாம் முடியல. திமுக அரசை தோக்கடிக்கணும், அது இவங்களால முடியல. அது அநேகமாக தமிழக காவல்துறை சிறப்பாக சீரும் சிறப்புமா செஞ்சிரும்னு நம்ம உறுதியாக நம்பலாம். அந்த காரியத்தை, அந்த திருப்பணியை செவனே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா, குகன், இந்த எளிய உண்மை 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரனான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருப்பது தான். அவருக்கு இவ்வளோ பெரிய தப்பு கவர்மெண்ட்டில் நடக்குது. தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையை தன்னுடைய செயற்பாடுகளால் தன்னுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை மட்டுமல்ல, ஆபத்தை தேடி எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 8 மாதத்தில் எலெக்ஷன் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தன்னுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு கொண்டிருக்கிறது என்ற அடிப்படை புரிதல் கூட ஆளும் தலைமைக்கு இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது, வேதனையானது.
மறுபடியும் சொல்கிறேன், எதிர்க்கட்சிகளால் சாதிக்க முடியாததை தமிழக காவல்துறை சீரும் சிறப்புமாக சாதித்து கொண்டிருக்கிறது. இது ஆளும் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிங்க. ஆனால் அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அவங்க ஓரணியில் தமிழகம், உறுப்பினர் சேர்க்க, ஓடிபி கூடு, எதிர்க்கட்சிகளை வசை மாறி பொழிவது, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது, இத்தகைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எதை செய்யணுமோ அதை அவங்க செய்யாமல் இருக்காங்க. யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் பொறுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அடுத்து வரும் தேர்தலில் ஆட்சியை இழக்கக்கூடிய சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த பழைய பாடல் ஒன்று வரும் இல்லை, அதுதான் ஞாபகம் வருது. அந்த வனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி 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 போட்டுடை தாண்டி. அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி சுந்தரேசன் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி, அதான் விஆர்எஸ் கேட்குறல, கொடுத்து தொலைச்சிருங்களேன், அதை ஏன் கெடுக்குறீங்கன்றேன். கடந்த நான் மறுபடியும் சொல்கிறேன், 3வது தடவை சொல்கிறேன், கடந்த காலம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. விஆர்எஸ் கொடுத்தா அவர் போயிட போகிறாரு, அவர் எனக்கு வேளான்றாரு, பென்ஷனாவது வரும் அவருக்கு, 33 வருஷம் சர்வீஸு. கடந்த காலங்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகள் கடந்த காலங்களையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு காவல்துறையில், ஊழல், லஞ்சம், லாவண்யம். அப்போ அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்குற மறுக்கிற அதிகாரியை அவங்களா போகணுன்னு விரும்புகிறாங்களா, போய் தொலைன்னு அனுப்பிடுவாங்க. தங்களுக்கு தோதான அதிகாரிகளை அந்த இடத்துல போட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொள்வார்கள், சாதித்து கொள்வார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, விஆர்எஸ் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன், நீ போய் லஞ்சம் வாங்கன்றாங்க. அதாவது சிஸ்டம் வந்து ஒரு தனி மனிதனை எப்படி கரப்ட் பண்ணுது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். நேர்மையாக நீ இருக்கவே முடியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்றதுக்கு இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு சரியான உதாரணம். இட்ஸ் அ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள் நான் பார்த்துருக்கேன். டாப் லெவலில் டிஜிபி ரேங்க் ஆஃபீஸரு, அவங்களுக்கு இந்த சஸ்பெண்ட் ஃபண்டுன்னா நிறையா இருக்கும், மாதம் லட்சக்கணக்கில் இருக்கும். சோர்ஸஸ்க்கு செலவு பண்ணலாம். இப்போ வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அல்லது அவங்களுக்கு ஏதோ உதவி கேட்டு வரவங்களுக்கு, அல்லது சில பேர்கிட்ட காசு கொடுத்து தான் தகவல் வாங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ செலவு வேணால் பண்ணலாம். தங்களை பார்க்க வரவங்களுக்கு வந்து காஃபி வாங்கி கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அதுக்கே மாதம் பல ஆயிரம் செலவு பண்ணக்கூடிய அதிகாரிகள். செலவு பண்ணதாக எழுதிப்பாங்க, ஆனால் சில ஆயிரம் தான் செலவாயிருக்கும், பல ஆயிரம் செலவு பண்ணதாக எழுதிப்பாங்க. அப்படி தான் பெரும்பாலான அதிகாரிகள். ஆனால் சில அதிகாரிகள் அந்த ஃபண்டிலேருந்து கை எடுக்காமல் தான் காசை போட்டு, நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அதிகாரிகளை. இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது. அதனால் இது ரொம்ப ஆபத்தான போக்கு. சுந்தரேசன் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும். அதுதான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற நல்லோரின் பிரார்த்தனையாகவும் விருப்பமாகவும் இருக்கும். நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இந்த சிஸ்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடுறதுன்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மேலதிகாரிகளை எதிர்த்து பேசுகிறதுன்றது மிக மிக சொற்பமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நினச்சே பார்க்க முடியாது. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எதிர்த்து பேசுகிறதுக்கு, ஒரு வருவாய்த்துறையில், ஒரு நுகர்பொருள் வாணிப கழகத்தில், ஒரு மின்வாரியத்துறையில், கூட்டுறவுத்துறையில், கல்வித்துறையில், ஒரு வேளாண் துறையில் தன் மேலதிகாரியை ஒரு கீழ்நிலை அதிகாரி எதிர்த்து பேசுவது என்பது சாதாரணமாக நிகழக்கூடியது. அதுக்கு ஒன்றும் பெரிய துணிச்சல் தேவையில்லை. ஆனால் சீருடை பணியாளர்களில், போலீஸில், இராணுவத்திலலாம் நினச்சே பார்க்க முடியாது. அப்படி ஒருத்தர் பேசுகிறாருன்னா 99.9999 விழுக்காடு அவர் பக்கம் நியாயம் இருக்கும். 0.1% அவருக்கு தனிப்பட்ட நோக்கம் இருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு, ஆல்மோஸ்ட் நில். இல்லை, என் மேலே இவ்வளோ புகார் சொல்கிறேன், நீங்கள் ஏன் என்ன கைது செய்யலை? நியாயமான கேள்வி தானேங்க. ஒரு பிரஜையின் குரலுங்க அது. ஒரு நேர்மையாளன் எப்படி புலம்புவானோ அப்படி அவர் புலம்பி இருக்கிறார், புலம்பி தீர்த்திருக்கிறார். அவர் பேசுகிற முறையை பார்த்தாலே அந்த பேசுகிற கோபம் இருக்குல்ல அவருக்கு, அது ஒரு தார்மீக கோபம். அறச்சிற்றம், அறம்ன்றது ரொம்ப கெட்ட வார்த்தையாக போச்சு தமிழ்நாட்டில், அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. அது ஒரு தார்மீக கோபம். அது ஒரு மனுஷனோட பக்கம் நியாயம் இல்லைன்னா அவன் அப்படி பொங்கி எழ மாட்டாங்க. தப்பு பண்ணியிருந்தால் அப்படி மீடியா முன்னால் பேசுகிற தைரியம் சுந்தரேசனுக்கு வந்திருக்காது. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். தற்கொலை பண்ணிட்ட அதிகாரிகளை பார்த்துருக்கேன், பைத்தியம் பிடிச்ச அதிகாரிகளை பார்த்துருக்கேன், மத போதகர்களாக மாறின அதிகாரிகளை பார்த்துருக்கேன். 2010 கருணாநிதி ஆட்சியில் ஒன்று நடந்தது. கேபிள் டிவியை கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட 2 பேர் சகோதரர்கள் கோயம்புத்தூரில் அவங்களுக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு வேணும்னு அரசு கேபிள் அந்த தண்டுவடை பதிப்பாங்கல்ல கேபிள்ஸ், 15 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அரசு கேபிளை வெட்டி எரிஞ்சாங்க. கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமான, மிக நெருக்கமான அந்த கேபிள் வியாபாரம், கேபிள் பிஸ்னஸில் இருந்த அந்த 2 சகோதரர்கள், அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தன்னந்தனியாக அந்த அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி உமாசங்கர், அவரே ஜீப் எடுத்துகிட்டு போய் பார்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து
கேஸை எஃப்ஐஆர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்றோம். அவரே ஜீப்பை தனித்தனியாக ஓட்டின்னு போய் அதை தடுக்கிறாரு. சில இடத்துல அவங்க நிறுத்துறாங்க, சில இடத்துல போய் தள்ளி விட்டு வெட்டுறானுங்க. அந்த 2 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும்னு அந்த அதிகாரி கருணாநிதிக்கு கடிதம் எழுதுகிறார். பரிசு என்ன தெரியுமா? அந்த அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார். அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். கடைசியில் 45 நாளில் சஸ்பென்ஷன் ரிவோக் ஆச்சு, வாபஸ் ஆச்சு. அவர் தூக்கி டம்மி போஸ்டிங்கில் போட்டாங்க. அந்த மன உளைச்சல்லையும் அப்போ அவருக்கு வந்த மிரட்டல்கள் காரணமாகவும் அவர் கிட்டத்தட்ட மனநிலை பிறழ்ந்து இன்றைக்கி மதபோதகராக மாறிட்டார். இயேசு புகழை பரப்பக்கூடிய கிறிஸ்துவ மதபோதகராகவே மாறிட்டார். சிஸ்டம் ஒன்று கொலை பண்ணுது, ஒன்று இல்லை மென்டல் ஆகுது, இல்லை மதபோதகர் ஆகுது. யார் அந்த அதிகாரி? உமாசங்கர். யார் அந்த புண்ணியவான்கள்? எல்லாருக்கும் தெரியும். கண்ணு முன்னால் பார்த்தோம். அவர் எழுதின கடிதத்தை காமிச்சார், ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் வச்சு காமிச்சார். அரசு கேபிள் கார்பரேஷனுக்கு என்ன நடந்தது? 2007 கருணாநிதி குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டையில் அரசு கேபிள் கார்பரேஷனை உருவாக்கி அந்த குறிப்பிட்ட நபரோட கேபிள் பிஸ்னஸை கருணாநிதி தடுக்கிறாரு. 1.5 வருஷத்தில் குடும்பம் சேர்ந்துருது. கண்கள் பணித்தன இதயம் இனித்தது. அரசு கேபிளை காலி பண்ணுறாங்க. அந்த கண்கள் பணித்தது இதயம் இனித்தது டிசம்பர் 1, 2008 ப்ரெஸ் மீட்டில் கடைசி கேள்வி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பார். இனிமேல் அரசு கேபிள் கார்பரேஷன் எப்படி செயற்படும்? அடக்கத்துடன் செயற்படும்னாரு கலைஞர். அடுத்த நாள் தினமணி கார்ட்டூனு அரசு கேபிள் கார்பரேஷனை சுடுகாட்டில் புதைச்சிட்டு கருணாநிதி பக்கத்தில் உட்காந்து அடக்கத்துடன் செயல்படும்ன்றது. அதோட தொடர்ச்சி தான் இது. 2008 டிசம்பர் 1. 2010 இந்த சம்பவம் நடக்குது. 15 கோடி எப்போ? 15 வருஷத்துக்கு மேலே 15 கோடி பெருமானம் உள்ள அரசு கேபிள் கார்பரேஷனோட கேபிள்ஸை வெட்டி எறிகிறானுங்க அந்த 2 தனி நபர்கள். கலைஞர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார், அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும். என் ரத்த சொந்தத்தை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும்னு கேட்குறேன், அந்த வாங்கிக்கோ பரிசு, சஸ்பெண்ட் பண்ணுறேங்க. ரொம்ப நாள் 45 நாளைக்கு மேலே சஸ்பென்ஷனில் வச்சுருக்க முடியாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை. சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகுது. பதவி கொடுக்கல. இதுக்கு நடுப்புற கொடுத்த அழுத்தத்தில் அப்படியே முழுவதும் மனநிலை பிறழ்ந்து போய்விட்டார். இயேசு அழைக்கிறார். இப்போ தான் இயேசு என்கிட்ட ஃபோனில் பேசினார்னு நம்ம ப்ரெஸ் மீட் போய் பார்த்தோம்னா இப்போ தான் என்கிட்ட இயேசு ஃபோனில் பேசினார். அந்த நிலைக்கு எது கொண்டு போச்சு? சிஸ்டம் எப்படி ஒரு தனி மனிதனை கரப்ட் ஆக்குது? உமாசங்கர் விஷயத்துக்கு பிறகு எனக்கு கண்ணுக்கு தோன்றது சுந்தரேசன் விஷயம். சுந்தரேசன் விஷயம்லாம் ரொம்ப கொடுமைங்க. சிஸ்டம் ராட்டன் மொடனாத்தான் எடுக்குது, புழு பூத்து நெளியுது இந்த சிஸ்டம். பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வண்டியை ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இல்லை, அவர் சொல்லும் புகாரில் எந்த உண்மையும் இல்லை என பேசியிருக்கிறாரு மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின். இப்போ நான் என்ன சொல்ல அப்படின்னா, நீங்கள் ஏன் இன்னும் மேல் நடவடிக்கை எடுக்கல? அவர் அப்படி தாங்க சொல்லுவார், ஸ்டாலின் அப்படி தான் சொல்லுவார். வேறு எப்படி சொல்லுவார்? உண்மை என்னன்னு ஸ்டாலின் மனசாட்சிக்கு தெரியாது. அந்த காக்கி சட்டைக்குள்ளே ஓரத்தில் 1% ஈரம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த ஓரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஈரம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நாள் ஒரு பதில் சொல்லணும்ல. என்றைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லணும்ல. இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாள் அடுத்த நாளும் நீ ஓய்வு பெற்று போன பிறகு கூட என்றைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லணும்ல. தப்ப முடியாது, மறந்துடாதீங்க. கர்மான்னு ஒன்று இருக்குது. இப்போ சுந்தரேசன் விஷயம்லாம் ஒட்டுமொத்த காவல்துறையோட செயற்பாடுகளோட சீரழிவு. இதனால தானே அஜித்குமார் சம்பவங்கள்லாம் நடக்குது. அவர் எதனால் அவர் மேலே சுந்தரேசன் மேலே அவ்வளோ கொடுமை கடுப்பு இவங்களுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஒரு பெண் காவல் இன்ஸ்பெக்டர், ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் விஷயத்தில் கைது செய்யப்பட்டவங்களை சித்திரவதை பண்ணாங்கன்றது தான். அவங்க சித்திரவதை பண்ண விஷயத்தை மாநில மனித உரிமை ஆணையத்தோட விசாரணைன்னு பாட்டி அதில் ஆமாம் செஞ்சது உண்மைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. வழக்கமாக இல்லைன்னு அவர் ஆமான்ட்டார். அந்த வழக்கு அவர் சொன்ன அடிப்படையில் சிபிசிஐடியில் போய் 10 மாதமாக தூங்குது. 10 மாதமாக தூங்குது. இது ஒரு சைக்கிளிக் எஃபெக்ட் தானே. நீங்கள் தொடர் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அஜித்குமார் இன்சிடென்ட்லாம் தடுத்துருக்கலாம்ல. கஸ்டோடியல் டார்ச்சரை தடுக்கணும்னு தானே நம்ம சொல்கிறோம். அதை விசாரணை அதிகாரியே மாற்றப்படுறாரு. விசாரணை அதிகாரி நேர்மையாக விசாரிச்சான்ற ஒரே காரணத்துக்கு அவரை பழி வாங்குறீங்கன்னா, சரி அவர் தான் நான் வேலையை விட்டு போயிட்டு எனக்கு வேற தொலைச்சிடுங்கண்ணான்ற கொடுத்து தொலைக்கலாம்ல. இது எவ்வளோ பெரிய கொடுமை. உமாசங்கருக்காவது விட்டுட்டு போக முடிஞ்சுது, இங்கே அதுவும் முடியலையா? அவ்வளோ சீக்கிரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் மிலிட்ரிலையும் விட்டுட்டு போக முடியாது. மற்ற சர்வீஸில் போகிற மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ். அதனால தான் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்க தங்கள் மேலதிகாரிகளுக்கு எதிராக அவ்வளவு சுலபத்தில் புகார்களை தெரிவிக்க மாட்டாங்க. அப்படி தெரிவிக்கிறாங்கன்னா நீங்கள் லாஜிக் ஆஃப் ஈவெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா தர்க்கவியல் ரீதியாக 99.999 விழுக்காடு அவர்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்பனை நடைபெறுகிறது அப்படிங்கிற இதில் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பல ஆண்டுகளாக இந்த கிட்னி வியாபாரம் தொடர்பான சர்ச்சைகள் அப்பப்போ எழுந்து இந்த செய்திகளாக வருது வழக்கமாகவே இருக்குது. ஆனால் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இதில் விசாரிக்கும் போது காவல்துறையினர் தற்போது என்ன ஒரு பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் கிட்னி புரோக்கர் ஆனந்தன் மீது எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, அதனால ஏன் அவரை நாங்கள் பிடிக்கணும், ஏன் அவரை தேடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொன்னதாக காரணம் காட்டி
ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கணும்? காவல்துறையுடைய ஒரு அலட்சிய பதிலாக அதை எடுத்துக்கலாமா? இல்லை, இதில் போலீஸ் மட்டும் காரணமானு எனக்கு தெரியல. டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு இந்த விஷயம் பற்றி நான் அதிகமாக தெரியாது. நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த ஒரு இஷ்யூவில் போலீஸை மட்டும் குறை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச 1991 பிபிசி வந்து ஒரு டீட்டெயில்டு டாக்குமெண்ட்ரியே பண்ணாங்க. எங்கள் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அந்த இடம் இருக்கக்கூடிய விஐடி இருக்கக்கூடிய வேலூர், அல்லது இது வேலூர் சிஎம்சி இருக்கக்கூடிய வேலூர். இன்றைக்கி வேலூருக்கு 2 அடையாளம், ஒன்று சிஎம்சி, இன்னொன்று விஐடி. புரிதலுக்காக சொல்கிறேன். பரமத்தி வேலூர்ன்றது அது நாமக்கல் மாவட்டத்தில். நீங்கள் சொல்கிறது பரமத்தி வேலூர். நான் சொல்கிறது வேலூரில், இந்த வேலூரில் விஐடி சிஎம்சி இருக்கக்கூடிய நம்ம வேலூரில், சென்னையிலேருந்து 140 கிலோமீட்டரு. அங்கே வந்து ரொம்ப ரேம்பண்ட்டாக கிட்னி ரேக்கெட் இருக்குன்ட்டு பிபிசி ரேன ஸ்டோரி. 91 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு, 34 ஆண்டு துறைக்கு வந்த புதிது. ரொம்ப டீட்டெயில்டான ஒரு டாக்குமெண்ட்ரி அது. ஐ திங்க் இப்போ கூட கூகுளில் அவைலபிள் தான் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அது அவங்க நிறையா ரிசர்ச் பண்ணும்போது அதில் பல இஷ்யூஸ் இருக்குது. காவல்துறை இன்வால்மெண்ட்டு, டாக்டர்ஸ் இன்வால்மெண்ட்டு, லோக்கல் பாலிட்டிஷியன்ஸு, இதுக்குன்னு இருக்கக்கூடிய புரோக்கர்ஸு, எல்லாருமே இன்வால்வ் தான். இல்லை வெறும் போலீஸை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ். இன்ஃபேக்ட் போலீஸை விட டாக்டர்ஸ் ஆர் மோர் இன்வால்வ்டு. ஏன்னா அன்லைக் அதர் கிரைம்ஸ், இதில் டாக்டர்ஸ் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இதை நீங்கள் செய்ய முடியாது. இப்போ மற்ற கிரைம்ஸ், இப்போ கெஞ்சா விற்பனையோ அல்லது வந்து சாராய விற்பனை, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது வேறு சமூக விரோத காரியங்கள், அல்லது பாலியல் தொடர்பான குற்றங்கள், இதிலெல்லாம் வந்து போலீஸ் பெரிய ரோல் இருக்கும். ஆனால் கிட்னி ராக்கெட்டில் வந்து போலீஸோட ரோல் எனக்கு தெரிஞ்சு மார்ஜினலில் தான் இருக்கும். இட்ஸ் மெயின் ரோல் வந்து டாக்டர்ஸ் தான். ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது குஹன், ஆனால் இது ஒரு ரேம்பண்ட் ப்ராப்ளம். அதனால தான் வந்து நம்ம வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெலாம் அந்த குழு இருக்குது கவர்மெண்ட்டில், அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த இவ்வளோ விஷயங்கள் அதில் அங்கே இருக்குது, நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். திஸ் பர்டிகுலர் இன்சிடென்ட் ஐ திங்க் எனக்கு முழு டீட்டெயில் தெரியாது. பட் ஓவராலாக சொல்லும்பொழுது இது நாடு பூரா இருக்க பிரச்சனை தான் இது. சிபிஐ கூட சமீபத்தில் அந்த ராக்கெட்டில் ஈடுபட்ட சில பேர்லாம் இது கான்ஸ்டண்ட்டாக அடிக்கடி இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். சிவில் சமூகமும் அரசும் 2 பேருமே இதில் வெறும் அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது. போலீஸை கண்டிப்பாக இதில் கடைசியாக தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் கிரிமினல்ஸ் வந்து இதில் வந்து டாக்டர்ஸ் தான், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு கிரிமினல் அக்யூஸ்டு. மருத்துவர்களே இந்த மாதிரி, போலீஸ் தான் இதில், போலீஸ் வந்து இதில் கடைசியாக தான் வருவாங்க. அக்யூஸ்டு நம்பர் 1 இதில் டாக்டர்ஸ் தான். ஏன்னா டாக்டர் உதவி இல்லாமல் கிட்னியை ஹார்வெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த ஆர்கன் டொனேஷன்லேயே கூட வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ணுறாங்க. மூலசாவு அடைஞ்சவங்களை வந்து அவங்க ஆர்கன்ஸை வந்து அறுவடை பண்ணலான்னு சட்டம் இருக்குது உங்களுக்கு. நீங்களே கூட டொனேட் பண்ணுறீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமான உங்களுக்கு நடக்கக்கூடாது, நீங்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு நிகழுது, அந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து பிரெயின் டெட்டை பற்றி முடிவு பண்ணும்போது டாக்டர்ஸ் காசு கொடுத்து விளையாட வைக்கப்படுறாங்க. அது ஒரு ரேக்கெட் நடந்தது, அந்த விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி கூட ஆய்வுகள்லாம் வந்திருக்குது உங்களுக்கு. ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய, கிட்னி ரேக்கெட் ரொம்ப வருஷமாக இருக்க பிரச்சனை கோகன். அது புதுசு ஒன்றும் கிடையாது, எல்லா காலத்துலேயும் அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து அதில் சில இடங்களில் வந்து ஐ திங்க் நம்ம வெள்ளூரில் வந்து, சென்னை அருகில் இருக்க வெள்ளூரில் வந்து அது ரொம்ப வருடங்களாகவே இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்ஃபேக்ட் அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரிக்கு பிறகுமே வந்து இது 91 2004 and 5 கூட ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது இங்கே, இதே மாதிரி வந்து அவங்க பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம். எனக்கு என்னமோ இது புதுசு இல்லைன்னு தோணுது. இதில் முதல் குற்றவாளி கண்டிப்பாக மருத்துவர்கள் தான். போலீஸையும் அரசியல்வாதிகளையும் நம்ம இதில் கடைசியாக தான் வைக்க முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கூட